இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பிணை கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. இதனால் 15 மாதங்களுக்கு பிறகு காசா மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 251 பேர் பிணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். இதனையடுத்து ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கையை எடுத்தது. இதில் காசாவில் 46,700க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருந்தது. 23 லட்சம் மக்களில் பெரும்பாலானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். சுமார் 15 மாதங்களாக நீடித்து வந்த இந்த போரை நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டது. இதில் கத்தார் மற்றும் அமெரிக்காவின் பங்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிணை கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான அறிக்கையில் காசாவில் இருந்த பிணை கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தம் எட்டப்பட்டது. இந்த ஒப்பந்தம் மூலம் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு காசா மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.